கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கர்க் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 31 வயதான சார்லி கர்க் காயங்களுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். யூட்டா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் சார்லி கர்க் அமர்ந்து மாணவர்களுடன் உரையாடுவதும் அப்போது அடையாளம் தெரியாத ஒருவர் அவரது கழுத்தில் சுட்டுக் கொள்வதும் காணொலியில் பதிவாகியுள்ளது. அவரை சுட்டுக் கொன்றவர் யார், எதற்காக சுட்டார் என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் ஸ்வட் பிரிவு காவல்துறையினர் சுட்டுக் கொன்றவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுட்டுக் கொல்லப்பட்ட சார்லி கர்க்கிற்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். சார்லி கர்க்கின் மரணத்தை உறுதிப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் தி கிரேட் புகழ்பெற்ற சார்லி கர்க் மரணமடைந்து விட்டார். அமெரிக்காவில் உள்ள இளைஞர்களின் மனதை சார்லியை விட யாரும் புரிந்து கொண்டது இல்லை. அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார், புகழப்பட்டார். ஆனால் அவர் தற்போது நம்மிடம் இல்லை. சார்லியின் மறைவுக்கு அவரது மனைவி எரிகாவுக்கு என்னுடைய மனைவி மெலனியா மற்றும் என்னுடைய சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் சார்லி என பதிவிட்டுள்ளார் ட்ரம்ப். நேபாளத்தில் 26 சமூக ஊடக தளங்கள் மீதான அரசாங்கத்தின் தடைக்கு எதிராக நடத்தப்பட்ட தொடர் போராட்டங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை தீ வைப்பு மற்றும் வன்முறையாக அதிகரித்தன. கோபமடைந்த மக்கள் அரசியல்வாதிகளின் வீடுகளையும் நாட்டின் பாராளுமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களையும் அழித்தார்கள். வன்முறையை தொடர்ந்து நேபாள ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தங்கள் பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்தனர். 2 நாள் வன்முறையில் 30 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்று முன்தினமிரவு 10 மணி முதல் நேபாளத்தை ராணுவம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. மூடப்பட்ட காத்மண்டு விமான நிலையம் நேற்று மீண்டும் திறக்கப்பட்டது என்று சர்வதேச தகவல்கள் தெரிவித்தன. நேபாளத்தில் வன்முறை சூழ்நிலையை பயன்படுத்தி நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து 7500க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச் சென்றதாக நாட்டின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேபோல் நேபாளத்தில் சில நாட்கள் போராட்டங்களுக்கு பிறகு தீ வைக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இடங்கள் காத்மண்டு நகரவாசிகள் மற்றும் இளைஞர் சமூகத்தினரால் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் நேபாளத்தில் ஏற்பட்ட மோதல் சூழ்நிலை காரணமாக எந்த இலங்கையருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி நேபாளத்தில் உள்ள இலங்கையர்கள் நேபாளத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு விழிப்புடன் இருக்கவும் அங்குள்ள அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் என வெளியுறவுத்துறை அமைச்சு கேட்டுக்கொள்கிறது. நேபாளத்தில் உள்ள இலங்கை தூதரகம் ஒரு சிறப்பு உதவி எண்ணை நிறுவியுள்ளது. மேலும் எந்த ஒரு உதவியையும் 977851048653 என்ற தொலைபேசி எண்ணின் மூலம் பெறலாம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் பிராந்திய நட்பு நாடுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கத்தார் பிரதமர் அல் தானி தெரிவித்துள்ளார். கத்தார் மீதான தாக்குதல் தொடர்பில் பதிலளித்துள்ள பிரதமர் அல் தானி, பிராந்தியத்திலிருந்து பதிலடி உறுதி. தற்போது பிராந்தியத்தில் உள்ள மற்ற நட்பு நாடுகளுடன் ஆலோசனை மற்றும் விவாதத்தில் இருப்பதாகவும் அல் தானி தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் தோஹாவில் அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு நடைபெறும் என்றும் அதில் பங்கேற்கும் தலைவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை முடிவு செய்வார்கள் என்றும் அல் தானி தெரிவித்துள்ளார். மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் மற்ற பிராந்திய நட்பு நாடுகளை தனிப்பட்ட வழியில் பதிலளிக்க கத்தார் கோராது என்றும் அல் தானி தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் இப்படியான கொடுமைப்படுத்துதலை தொடர்வதை தடுக்கும் ஒரு வலுவான நடவடிக்கையை முன்னெடுக்க கத்தார் முடிவு செய்துள்ளதாகவும் அதை எதிர்பார்ப்பதாகவும் அல் தானி தெரிவித்துள்ளார். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னர் உலக நாடுகளின் நிர்பந்தங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு என ஒரு குழுவை ஹமாஸ் படைகள் உருவாக்கினால் அந்த குழுவினரை குறிவைத்து தாக்கும் நடவடிக்கைகளை
இஸ்ரேல் இதுவரை தொடர்ந்து முன்னெடுத்து வந்துள்ளது. ஈரான் விவகாரத்திலும் பேச்சுவார்த்தைக்கு என தயாரான குழுவினரை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. தற்போது இஸ்ரேலின் ஜனாதிபதியே ஒப்பந்தத்தில் உடன்படாதவர்களை நீக்குவதில் தவறில்லை என்பது போன்ற கருத்தை பதிவு செய்துள்ளது இஸ்ரேலின் கொடூர திட்டத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. மேலும் காசாவை மொத்தமாக கைப்பற்றும் நெதன்யாகுவின் திட்டத்திற்கு கத்தார் போன்ற நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கத்தாரை அச்சுறுத்தும் வகையில் இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இதுவரை எந்த இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்காத நிலையில் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நெதன்யாகு ராணுவம் கத்தார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் கத்தாரில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் முன்கூட்டியே கத்தாரிடம் தகவல் தெரிவித்திருந்தது. ஆனால் இஸ்ரேல் திட்டமிட்டே தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் அமெரிக்காவும் மௌன அனுமதி அளித்திருப்பது கத்தார் மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளை இஸ்ரேலுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைக்கு தூண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதனிடையே இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடங்க துணிந்தால் இஸ்ரேல் எதிரி நாடுகளை தொடர்ந்து தாக்கும் என நெதன்யாகு எச்சரித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேலிய விமானப்படை ஹவுதிகளின் மையங்களை குண்டு வீசி தாக்கியதை தொடர்ந்து நெதன்யாகு மிரட்டல் விடுத்திருந்தார். ஹவுதி இலக்குகளுக்கு எதிரான விமானப்படை நடவடிக்கை குறித்து அவர் பேசுகையில், இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கும். இஸ்ரேலை அடிப்பவர் யாராக இருந்தாலும் நம்மை தாக்குபவர் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை அடைவோம் என நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். 2023 அக்டோபரில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் வெடித்ததிலிருந்து 2350 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து இந்த தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய விமானப்படை தெரிவித்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட போர் விமானங்களின் ஒரு குழு இந்த தாக்குதலில் பங்கேற்றது. மேலும் 15 தனித்தனி இலக்குகளுக்கு எதிராக 30க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டது என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதலை முடிக்க போர் விமானங்களுக்கு பல முறை நடுவானில் எரிபொருள் நிரப்பும் நடவடிக்கைகள் தேவைப்பட்டன. இஸ்ரேல் அரசின் பொதுமக்களுக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் தேவைப்படும் இடங்களில் தொடர்ந்து அகற்றுவதில் ராணுவம் உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் சனாவில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள நிர்வாகத்தின் பிரதமர் அகமது அல் ரஹாவி கொல்லப்பட்ட 2 வாரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.